எனது அன்பு நேயர்களே வணக்கம். கன்னிராசி அன்பர்களே, குரோதி வருஷத்தைய ஆனி மாதம் 17 துவங்கி 23 ஆகிய தேதிகள். ஆங்கிலத்தில் ஜூலை 1 முதல் 7 ஜூலை மாத முதல் வாரத்திற்கான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் மற்றும் திதிகள் மற்றும் நட்சத்திரங்களின் அடிப்படையிலே சிறப்புகளை பற்றியும் இந்த வாரத்திற்குரிய முக்கிய அம்சங்களை பற்றியும் இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத கன்னிராசி என்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். எனது அன்பு கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தினுடைய துவக்கத்திலேயே உபயாச்சர யோகம் என்பது மிக அற்புதமாய் இருக்கிறது. நீங்கள் மன்னனை போன்ற சந்தோஷங்களோடும் சொகுசுகளோடும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு தரும். குறிப்பாக தொழில் லாபம், இந்த வளர்ச்சிகள் மூலமாக வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இதற்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி என்பது வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. செவ்வாய் உக்கிரம் பெற்று ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு. அதே போல் இந்த சந்திரன் வாரத்தினுடைய இந்த கடைசியில லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்பிலே அதனுடைய சொந்த வீட்டிலே சென்று ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு. பொதுவாக 100 மடங்கு லாபம், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடிய அற்புத வாய்ப்பை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக தருகின்றன. செவ்வாய் உங்களுடைய 3ஆம் இடத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் ஆட்சியாளர். ஆகையினால் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அது மட்டுமல்லாமல் எந்த விதமான மறைந்து இருக்கக்கூடிய ஒரு நோய் அல்லது ஏதேனும் ஒரு பிரமை போன்ற விஷயங்கள் ஏதேனும் இருந்தாலும் கூட அவற்றிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு அற்புத வாரமாக இது இருக்கும். அது மட்டுமல்ல, தைரியத்தோடு செயல்படுவதற்கு மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்டக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலை. காரணம், அஷ்டமாதிபதி அஷ்டம நிலையிலேயே ஆட்சி என்பது அப்படி ஒரு அற்புத யோகத்தை உங்களுக்கு தருகிறது. இது ஒரு சரள யோகமாக அமையும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகம், ஆன்மீகம் இப்போது கூடுதலாக இருக்கும். காரணம் என்னவென்றால், ராசியிலே கேது இருக்கும்போது ஏதோ ஒரு விரக்தியின் காரணமாகவோ அல்லது இது நடக்கும் அது நடக்கும் என்று எதிர்பார்த்து நடக்காமல் செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையால் ஏற்படக்கூடிய அந்த விரக்தி பக்தியாக மாறும். குருவினுடைய பார்வை, இறை அருள் என்பது அற்புதமாக ஏற்படும். ஆன்மீக சிந்தனை, அதனால் ஏற்படக்கூடிய புண்ணிய கணக்கு என்பது கூடும். இது ஒரு அற்புதம் இந்த வாரத்தில். ஆகையினால இறை வழிபாடு என்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். விநாயகர் வழிபாடு என்பது தினமும் நீங்கள் செய்வது, அதாவது காலையில் எழுந்தவுடன் விநாயகரை நினைத்து ஒரு வேலையை செய்ய துவங்கினீர்கள் என்றால் அதற்கான வெற்றிகள் என்பது இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில நீங்கள் நினைத்தால் அதிகப்படியான சொத்தை குவிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகநிலைகளாக அமைகின்றன. பாக்கியத்தை அள்ளி தரக்கூடிய அற்புதம் குரு பகவான் செய்வார். குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருந்து சில சமயத்திலே உங்களுக்கு பாதகங்களை செய்வது போன்று இருந்தாலும் கூட, செலவுகளை ஏற்படுத்துவது போன்று இருந்தாலும் கூட அது சுப செலவுகளாக இருக்கும். அது மட்டுமல்ல, புதன் சுக்கிரன் இந்த அமைப்பு, இவை இருக்கக்கூடிய இந்த இணைவு என்பது உங்களுக்கு நிச்சயமாக இந்த 2 அதிபதிகளும் ஒன்றாக இருப்பது உங்களுடைய கடமைகளை சரியாக செய்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை அருமையாக கட்டமைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சந்திராஷ்டமம் இந்த ஜூலை மாதத்தில் முதல் வாரத்திலேயே முதல் 1-2 நாட்கள் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளிலே அமைகிறது. ஆகையினாலே அவசரப்படாமல், பதறாமல் எந்த விஷயத்தையும் செய்யும் போது பதறாத காரியம் சிதறாது என்பார்கள். வெற்றி இருக்கும். இந்த 2 ஜூலை 1 மற்றும் 2 நாட்கள் சற்று கூடுதல் கவனம் தேவை. லாபங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். ஆனால் சற்று கவனத்தோடு வாகனங்கள் பயணங்களிலே கவனத்தோடு இருங்கள். ராசியில் கேது, ஏற்கனவே சொன்ன ஆன்மீக நாட்டம், வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்கள் உண்டு. வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதம் நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதனால் பண வரவு அதிகமாக இருக்கும். இதனால் ஆடம்பரமாக செலவு செய்ய அல்லது சாதாரணமான செலவுகளை விட ஒரு பார்ட்டி அல்லது அனைவரையும் அழைத்து விருந்து, அன்னதானம் போன்ற நிகழ்ச்சிகளை செய்வதற்கு கூட ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த வாரம் அமைகிறது. ஆனால் வீடு, மனை, மாடு, வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதை தவிர்ப்பது இந்த வாரத்திற்கு நல்லது. உங்களுடைய தந்தையினுடைய ஆலோசனை அல்லது மூத்தோர் ஆலோசனை, தந்தை வழி உறவுகளின் ஆலோசனை மூலமாக ஒரு வேலையை செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். தொழில் வெற்றி, வியாபாரம் வெற்றி, இவையெல்லாம் இருக்கும். ராசியில் கேது இருக்கக்கூடிய காரணத்தினால் மனநிலை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. எதற்கும் சிந்தை தடுமாறாமல் இருங்கள். ஒரு பதற்றம், சற்றென்று எந்த பதற்றமும் வேண்டாம். எதையுமே அது காலப்போக்கில் நடப்பது போன்று தான் நடக்கும்.
இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பது கடவுளினுடைய ரூல்ஸ் படி நடக்கும். ரூல்ஸ் என்பதுதான் விதி. விதி என்றால் என்ன? எழுதப்பட்ட ஒரு அமைப்பு. அதாவது இது நடக்கும், இது நடக்காது என்று இருக்கும். அதுதான் விதி. ஆகையினாலே அந்த விதிப்படி ஒரு விஷயம் நடக்கும். அதுல பதட்டப்படும் போது விதியினுடைய கெடுபலன்களுக்கு சென்று விடக்கூடாது. ஆனால் மிக பொறுமையாக ஒரு விஷயத்தை செய்யுங்கள். உங்களுடைய எந்த விதமான நடவடிக்கையிலும் சற்று கண்ணியத்தோடு இருப்பது சிறப்பு. யாரையும் தவறான வார்த்தைகள் பேசுவதோ, அடிக்க செல்வதோ இவையெல்லாம் தவிர்க்க வேண்டிய வாரமாக இருக்கிறது. உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது யாருக்கோ ஆவணங்களை தருகிறீர்கள் என்றால் அது சரியாக அலசி ஆராய்ந்து தாருங்கள். இல்லை என்றால் அதை சரிபார்த்து தருவது சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் அது துஷ்பிரயோகம் அல்லது பிரயோகத்திலே பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அற்புதமான காலம், நல்ல பலன்கள் இந்த வாரத்திலே கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. முருகன் வழிபாடு கணவன் மனைவிக்கு ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய, வெற்றி முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். உத்திரம் 2, 3, 4 பாதத்திலே பிறந்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் 3 மற்றும் 5ஆம் நாள் ஜூலையிலே அது சிறப்பான நாளாக இது வெற்றியையும் கூடுதலாக சில சிறப்புகளையும் தரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் தேதி ஜூலை அது சந்திராஷ்டமத்தில் பாதி இருக்கும். இருந்தாலும் கூட இந்த நாளிலே சந்திராஷ்டமம் முடிந்த பின்பு செய்யக்கூடிய விஷயங்களிலே ஓரளவிற்கு நன்மை கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு ஜூலை 2, 3, 5 சற்று கூடுதல் நன்மைகளை தரக்கூடிய நாளாக அமையும். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். நன்றி.